ஜெகத் கஸ்பரி சீமான் அவர்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக உளவுத்துறையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்ப மத்திய உளவுத்துறைன்னா காங்கிரஸ், மாநில உளவுத்துறைன்னா திமுக. இப்ப இந்த 2 உளவுத்துறையும் சேர்ந்து சீமான களம் இறக்கிச்சா 2008ல இந்த அரசு ஈழத்தமிழர்களை, போராளிகளை மிக கொடூரமாக நடத்துகிறதுங்கிறது தான் அவரு குறிப்பிடுறாரு. கலைஞர் ஆட்சிக்கு வரணும்னாக்கா, எம்ஜிஆரை விட நம்ம தான் ஈழ பிரச்சனையில நம்ம அதிகமா பாடுபட்டோம். அந்த போராளி குழுக்களுக்கு பாடுபட்டோம்னு காட்டிக்கிறதுக்காகவே புலிகளுக்கு 50,000 மத்த அமைப்புக்கெல்லாம் 25,000 வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது இவர் தேசிய தலைவருக்கு கொஞ்சம் ஐயம் வருது. டெலோ மூலம் விடுதலை புலிகளை அழித்தொழிக்கிறதுக்கு இந்திய உளவுத்துறை அவங்கள களமிறக்கிருக்கு. இவர் பிறந்த நாளுக்கு காசு வாங்கலைங்கிற அன்னைக்கே இவர் புள்ளி போட்டாரு. பிரபாகரனை அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் வந்துட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா உளவுத்துறைக்கு ஏற்ப கலைஞர் அவர்கள் செயல்பட்டுக்கின்னு இருக்காரு. இந்த உளவுத்துறையினுடைய கையாள இருக்கிறது தான் டெலோ. இந்த டெலோ யாருக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல கலைஞருக்கு கையடக்கமானது. கலைஞர் அடியாளுங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம், இல்ல கலைஞர் கட்சியாளுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப அவங்க அப்படி செயல்படுறாங்க. பிரபாகரனை காலி பண்ணணும், இதுதான் இவங்களுடைய நோக்கம். உளவுத்துறையா இருந்தாலும் சரிதான், தமிழ்நாடு உளவுத்துறையா இருந்தாலும் சரிதான். மக்கள் எழுச்சிய இங்க சீர்குலைத்தது யார்? அப்ப தெளிவா இவர்தான் சீர்குலைச்சார். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு சாரங்கபாணி அவர்கள். ஐயா வணக்கம். குளோபல் 360 நேயர்களுக்கும் ஊடகத்திற்கும் ஊடக ஊழியர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, இப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஜெகத் கஸ்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தமிழக உளவுத்துறையால் பெற்றெடுக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறாரு. தமிழக உளவுத்துறைன்னா எந்த ஆட்சி காலம் தெரியுங்களா? எந்த ஆட்சி காலம், எந்த காலகட்டம்? அது அவர் 2009 காலகட்டங்களை சொல்றாரு. 2006, 2009 காலகட்டங்கள்ல சொல்றாரு. 2006ல இருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரு ஆட்சி காலம்? ஐயா கருணாநிதி அவர்களுடைய திமுக ஆட்சி காலம் தானே. 2004ல இருந்து 2009 வரைக்கும் மத்திய அரசுல காங்கிரஸ் ஆட்சி, அவங்க கூட இவங்க கூட்டணி தானே. அப்ப மத்திய உளவுத்துறைன்னா காங்கிரஸ், மாநில உளவுத்துறைன்னா திமுக. இப்ப இந்த 2 உளவுத்துறையும் சேர்ந்து சீமான களம் இறக்கிச்சா 2008ல, இல்ல தமிழ்நாடு உளவுத்துறை மட்டும், தமிழ்நாடு அரசுடைய உளவுத்துறை மட்டும் களம் இறங்கிச்சாங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும்ல. அந்த கேள்வியை நிருபர் கேட்கும்போது இவர் பின்னாடி வரலாறு எல்லாம் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்ட்டு பின்வாங்கி போறாரு. இது நீங்க இந்த கருவின் குற்றம் அப்படிங்கிறாருல, கருவின் குற்றம் தாய்ப்பாலில் நஞ்சு அப்படிங்கிறாருல அவரு. இப்ப நீங்க அந்த நிகழ்வுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். 84 அந்த காலகட்டத்துக்கு நீங்க போகணும். 84, 85 அந்த காலகட்டத்துக்கு. கருவின் குற்றம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். இப்ப 2070 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல குட்டிமணி ஜெகன் கைது செய்யப்படுறாங்க. செலவு அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்கள கைது செய்யப்பட்டவங்கள இலங்கை அரசு கேட்கும் பொழுது ஒப்படைச்சது இவர்தான், கலைஞர் அவர்தான் ஒப்படைக்கிறாரு. அதுக்கு பிறகு 73, 82 அந்த காலகட்டத்துல 1982 தான் குட்டிமணி ஜெகன் 2 பேருக்கும் அங்க மரண தண்டனை விதிக்குது. அந்த மரண தண்டனைக்கு ரத்து பண்ணணும், அது கொடுக்க கூடாதுன்னு கண்டிச்சு தமிழக சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு, அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் அழுத்தம் கொடுத்து அந்த மரண தண்டனையை நிறுத்தணுங்கிறதுக்கு முன்முயற்சியா யார் எடுக்கிறதுன்னா ஐயா பழநெடுமாறனும், ஆசிரியர் வீரமணி போன்றவங்க எல்லாம் அன்னைக்கு முயற்சி எடுத்து அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் இந்த தீர்மானத்தை நீங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஐயா எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னாக்கா, நீங்க இப்ப தீர்மானத்தை நிறைவேற்றுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்கட்சி தலைவர் இதுக்கு இணங்கி வருவாரான்னு கேட்கிறாரு. நாங்க கேட்டுட்டோம் ஐயா, அனைத்து கட்சியும் நாங்க
எல்லாருடைய ஒப்புதலும் வாங்கிட்டோம். நீங்க தீர்மானத்த கொண்டு வந்தா ஏகமனதா தீர்மானம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, "இல்ல அவரு கருணாநிதிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கம்முன்னு ஏத்துக்கினா பரவால்ல. ஏதாவது அங்க வேற பேசுனாருன்னா, வேற மாரியா அங்க உண்டாகும். வேற நம்ம எதையாவது சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்க ஐயா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது தீர்மானம் ஏகமனதா நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கருத்து சொல்லும்போது, இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் கூறும் இந்த வேளையில், தமிழ்நாட்டிலும் போராளிகளை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கூறி தன் பேச்சை முடித்தார். அப்ப இததான் அவரு முதல்ல எம்ஜிஆர் சுட்டிக்காட்டினார். இந்த மாரிலாம் இங்க சிக்கல் நடக்கும்னு. இப்ப இவரு தீர்மானத்த ஆதரிக்கிறவரு அதோட நிறுத்தணும். இப்ப அந்த காலகட்டத்துல இப்ப அந்த பர்மா பஜார் சென்னையில அந்த பகுதியில முகுந்தனுக்கும் இந்த தேசிய தலைவருக்கும் இடையில ஒரு துப்பாக்கி சூடு சண்டை நடக்குது. அதன் காரணமா 2 பேருமே தமிழ்நாட்டு சிறையில புடிச்சு வச்சிருக்காங்க. காவல் நிலையத்துல வச்சிருக்காங்க. சிறைக்கு அனுப்பல. காவல் நிலைய அந்த சிறைங்கிறது கூட அது சம்பந்தமா வழக்கு போட்டிருக்கு. வழக்கு விசாரணைக்காக அவங்க கைது செய்து வைக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இத சுட்டிக்காட்டுறாரு. கலைஞர் சுட்டிக்காட்டுறாரு. அங்க சிறையில இருக்கிறவங்கள மீட்கணுங்கிறீங்க. இங்கேயே சிறை வச்சிருக்க. இந்த அரசு ஈழத்தமிழர்களை, போராளிகளை மிக கொடூரமாக நடத்துகிறதுங்கிறத தான் அவரு குறிப்பிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு எம்ஜிஆரால சும்மா இருக்க முடியல. அவர் அப்புறம் திரும்பி அந்த 73ல இருந்த அந்த கோப்ப எடுத்து போடுறாரு. அந்த கோப்புல ஆனால் அந்த இளைஞர்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிங்கள அரசு வற்புறுத்திய போது, அதாவது இப்ப இங்க தேசிய தலைவரையும், முகுந்தனையும் தலைப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது, இலங்கை அரசுக்கு தெரியுது. இலங்கை அரசு இந்திய அரசின் மூலம் அழுத்தம் கொடுத்து பிரபாகரனை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அன்னைக்கு இதே நிலையில 2 பேரையும் ஒப்படைச்சது ஐயா கருணாநிதி அவர்கள். ஆனா இப்போது முதலமைச்சரா இருக்கிற எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, இப்ப மத்திய அரசு குடுனாக்கா அது தடுக்க இவரால முடியாது. மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது மாநில அரசு. அப்ப சிக்கலான ஒரு சூழல்ல இவருக்கு கொடுக்கவும் அவங்கள ஒப்படைக்க விருப்பம் இல்ல. அந்த நேரத்துல ஐயா நெடுமாறன் கூப்பிட்டு இவங்க வெளியில இவங்க டெஸ்ட் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அ அந்த என்ன கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் முன்ன இருக்கிறவங்க, இதுக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் அணி திரட்டி, இந்த போராளிகளை இலங்கை அரசிடம் ஒப்படைத்தால் தமிழ்நாடு கொந்தளிக்கும், பூகம்பம் பிடிக்கும், அப்படி இப்படின்னு அறிக்கை விடுங்க. அது ஒண்ணு நீங்க பண்ணுங்க. அந்த ஒண்ண காரணம் காட்டி நாங்க இவங்கள ஒப்படைக்கிறத நான் பாத்துக்கிறேன். ஒப்படைக்க முடியாம பாத்துக்கிறேன். தடுத்து நிறுத்திக்கிறேன். எனக்கு தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். அந்த வேலைய மட்டும் நீங்க செய்யுங்க. மீதிய நான் பாத்துக்கிறேன்னாரு. அப்படியே இவங்கள அறிக்கை விட்டாங்க. அத காரணம் காட்டி அவரும் குடுக்க முடியாதுன்ட்டாரு. இலங்கை அரசிடம் ஒப்படைக்க முடியாதுன்ட்டார். அதான் சொல்றாரு. ஆனால் அந்த இளைஞர்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சிங்கள அரசு வற்புறுத்திய போது நான் அதை ஏற்கவில்லை. ஒருபோதும் ஏற்க மாட்டேன். சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேசுனது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதற்கு இந்த கோப்பு சாட்சியமாக விளங்குகிறது என்று கூறிவிட்டு அந்த கோப்பில் இருந்த அனைத்தையும் படித்து காட்டினார். சட்டமன்றமே திடுக்கிட்டு போய்விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் பதில் கூற வழி இல்லாமல் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தார். இப்ப அந்த மாதிரி அன்னைய காலகட்டத்திலேயே இந்த கருவின் குற்றம்ங்கிறதும் தாய்ப்பாலில் நஞ்சுங்கிறதும் அங்கேயே ஆரம்பிக்குது. இங்க சீமாங்கிட்ட ஆரம்பிக்கல. இப்ப 1984ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு என்ன செய்றாருன்னா, எம்ஜிஆர் அனைத்து கட்சி போராளி குழுக்களையும் ஒருங்கிணைச்சு கூப்பிடுறாரு. அழைக்கிறாரு. என்ன பாருங்க. இவங்களுக்கு அறிவுரை கூறதுக்கு நீங்க தனித்தனியா பிரிஞ்சு நிக்காதீங்க. ஒண்ணு சேர்ந்து நின்னு போராடினா தான் சரியா இருக்கும்னு சொல்றதுக்காக கூப்பிடுறாரு. உடனடியா இவரு கலைஞர் என்ன பண்றாரு, அந்த ஆண்டுல அவருக்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஏதோ நன்கொடை கிடைச்சது. அந்த தொகை அவர் கையில இருக்கு. இவரு குடுக்கிறவரு எம்ஜிஆர் அறிவிப்பு குடுத்த அந்த நாளுக்கு மறுநாளோ இவரு மத்தவங்கள அழைக்கலாம். வேணுமென்னே அது இவருடைய இயல்பு அந்த காலகட்டத்துல என்னன்னாக்கா, ஆட்சிய கைப்பற்றறதுக்கு எது வேணாலும் இவர் செய்ய தயாரு. அப்போதைய மக்கள் உளவு பாங்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல எந்தெந்த தலைவர்கள்லாம் அரசியல் கட்சி, வாக்கு அரசியல் கட்சி, எந்த கட்சி ஈழ விடுதலைக்கு ஆதரவா இங்க செயல்படுதோ, பேசுதோ அவங்களுக்கு தான் அதிகமான வாக்கு போடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்துல இருந்தது. அப்ப அடுத்த தேர்தல்ல கலைஞர் ஆட்சிக்கு வரணும்னாக்கா, எம்ஜிஆர விட நம்ம தான் ஈழ பிரச்சனையில நம்ம அதிகமா பாடுபட்டோம். அந்த போராளி குழுக்களுக்கு பாடுபட்டோம்னு காட்டிக்கிறதுக்காகவே
அதுக்காகவே இவர் பல முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியினுடைய அடிப்படையில தான் எம்ஜிஆர் அழைச்சதுக்கு ஒரு நாள் முன்னாடியே, இந்த பிறந்த நாள் விழாவுக்காக வந்த காச உங்களுக்கு குடுக்கப் போறேன். புலிகளுக்கு 50,000 மத்த அமைப்புக்கெல்லாம் 25,000 வாங்க அப்படின்னு சொல்லி இவரு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது, இவரு தேசிய தலைவருக்கு கொஞ்சம் ஐயம் வருது. நம்ப இவங்களுடைய அரசியல்ல தலையிடுறதுக்கோ, அதுல பங்கு பெறத்துக்கோ, இவங்களுக்கு அடியாளா இருக்கிறதுக்கோ நம்ப வரல. நம்பளுடைய பிரச்சனை வேற. நம்மளுடைய வளர்ச்சிக்கு இவங்களால ஏதாவது உதவி பெற முடியுமா? அது தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் அத்தனை பேரினுடைய குறிப்பா காங்கிரஸ் கட்சி முதல் கொண்டு அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு, உதவி நம்மளுக்கு தேவைங்கிற நிலையில அவங்க இருக்காங்க. அப்ப எம்ஜிஆருக்கு மாநாடு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இப்ப கலைஞர் கூப்பிடுறாருன்னா, இங்க போனா அவரு ஏதாவது தப்பா நினைப்பாரா? இல்ல போவாத விட்டேனே ஏதோ இதுல சதி இருக்குன்னுட்டு இவரு போகல. தேசிய தலைவர் அந்த காச போய் வாங்கல. அதுபோல புளோட்டினுடைய தலைவர் முகுந்தனும் போகல. அப்ப இபிஆர்எல்எஃப் டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம், இபிஆர்எல்எஃப் தலைவர் பத்மநாபா, ஈரோசு தலைவர் பாலகுமாரன் ஆகிய 3 பேர் போய் அந்த காச வாங்கிக்கிறாங்க. இந்த 2 பேரு அழிச்சும் போனதே இபிஎல்ஆர்எஃப்யும், ஈரோசி தலைவர்களையும் அழிச்சும் போனதே டெலோனுடைய தலைவரா இருந்த ஸ்ரீ சபாரத்தினம் தான். இப்ப இவங்க கொண்டு போறாங்க. அப்ப வாங்கிக்கினாரு. அப்புறம் இவரு அங்க போய் வாங்கல. வாங்காததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இத பெரிய குறையா அவரு சொல்றாரு. நெடுமாராயா கிட்டயோ, இல்ல ஆசிரியர் வீரமணி கிட்டயோ, அவனுக்கு என்ன திமிரு இருந்தா என்கிட்ட அவன் காசு வாங்க மாட்டான். அ இவங்கலாம் மத்தவங்கலாம் வாங்குனாங்க. அவங்க அவங்க வாங்கல அப்படின்னு சொல்றாப்ல. இத நெடுமாறன் ஐயா தேசிய தலைவர பார்த்து சொல்றாரு. நீங்க அத போய் வாங்கிடுங்க. அவரு இன்னைக்கு முதல்வரா இல்லனாலும், நாளைக்கு முதல்வரா வரக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப அந்த மாரி காலகட்டத்தில அவங்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப ஏதாவது இத மனசுல வச்சுக்கின்னு ஏதாவது செஞ்சுருவாரு அவரு. அதனால நீங்க அத எப்படியா இருந்தாலும் நீங்க வாங்கிடுங்க அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா, அதுக்கு நீங்களே ஒரு தேதி பார்த்து குடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 11/1/1985 அந்த தேதியில திமுக தலைவர் கருணாநிதி அவர்கிட்ட அனுமதி வாங்கி அந்த தேதியில சந்திக்கிறதா அறிவிக்கிறாரு. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி போன்ட்டு. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னாக்கா, இவரு தேசிய தலைவர் தமிழகத்துல இருக்காரு. பெரும்பாலான போராளி குழுக்கள் இங்க இருக்கு. அங்க புலிகளுடைய அமைப்பை சேர்ந்த கேப்டன் பண்டிதர்ங்கிறவரு சிங்கள ராணுவத்தால சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு. அவரு மிக முக்கியமானவரு. தேசிய தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படைத்தளபதி. அந்த இழப்பு தேசிய தலைவரால நிலகுலைஞ்சு போயிடுறாரு. என்னடா எப்படி இயக்கத்த நம்ம கொண்டு போறது? முக்கியமான ஆளே காலியாயிடுச்சேன்னு. இப்ப இந்த இந்த காலகட்டம் தான். அந்த 11/1 அந்த 85 அந்த குறிப்பிட்ட தேதியில முடியல இவரால. அந்த மன உளைச்சல்ல இவரு இருக்காரு. ஆனா அவரு இத பல பேர்கிட்டயும் திருப்பி திருப்பி சொல்லிக்கின்னு இருக்காரு. இந்த மாரி வாங்கல, போகல அப்படின்னு. அதுக்கு அடுத்தது திரும்பியும் அங்க போய் சொல்றாரு அவருன்னு. இந்த மாரி சொல்லியிருக்காரு. சரி ஐயா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கும்போது, இப்ப 4 மே மாசம் 4ஆம் தேதி 1986ல மதுரையில டெசோ மாநாடு கூட்டுறாங்க. இப்ப 85லயே டெசோ டிஎஸ்ஓ தமிழ் ஈழ சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்ப இங்க எதிர்க்கட்சியா இருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா நெடுமாறன், ஆசிரியர் வீரமணி இவங்க முக்கிய தலைவர்கள். அதுல அப்புறம் பேராசிரியர் அன்பழகனும் அதுல முக்கிய தலைவர்கள்ல ஒருவரா இருந்தாங்க. இவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி, அதன் மூலம் ஈழத் தமிழர்களுக்கு இங்க இருந்த ஈழப் பிரச்சனைகள தமிழக மக்கள் மத்தியிலே செய்திய பரப்பி, தமிழக மக்களை ஈழப் போராட்டத்திற்கு பெரும் திரளான ஆதரவை உருவாக்கும்படி அந்த செய்திகளை கொடுப்பது, மக்களை அணிதிரட்டுவது என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அமைப்பு டெசோ. அந்த மாநாடு மதுரையில நடக்குது. மே 4, 1986. வரவேற்புரை ஐயா நெடுமாறன். தலைமை ஐயா கலைஞர் அவர்கள் தான் தலைமை இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5,00,000 மக்கள் கூடுது. வடநாடுகள்ல இருந்து வாஜ்பாயி, டி.என். ராமாராவ், எச்.என். பகுகுணா உட்பட பல அகில இந்திய தலைவர்கள் இங்க வராங்க. இப்ப இந்த மாநாடு முடியுது. இந்த மாநாடு 4ஆம் தேதி. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கின்னு இருக்கிற காலகட்டத்திலேயே, ஐயா நெடுமாறனுக்கு மே 2ஆம் தேதியே ஒரு செய்தி வருது. அங்க புலிகள் அமைப்பினுடைய ஒரு முக்கிய தளபதிகள்ல ஒருவரான
கேப்டன் லிங்கத்த டெலோ அமைப்பு படுகொலை செய்யுது. இப்ப டெலோ அமைப்பினுடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்தின வந்து இலங்கையில இருக்கார். யாழ்ப்பாணத்துல ஈழத்துல இருக்காரு. இப்ப ஈழத்துல என்னன்னா, அத வேற இடத்துல தலைவர் சொல்றாரு. டெலோ மூலம் விடுதலை புலிகளை அழித்தொழிக்கிறதுக்கு இந்திய உளவுத்துறை அவங்கள களமிறக்கியிருக்கு. இப்ப எங்களுடைய ஆளு நான் அங்க வெளியில இருக்கேன். அங்க முற்றிலுமே போராளிகள் வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் களமிறக்கப்பட்டது அப்படின்னு அவரு தெரிவிக்கிறார். இப்ப போர் எப்படி புலிகள வந்து சும்மா இருக்கிறவங்கள்ட்ட எப்படி சண்டை போடுறது? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, ஏதோ அங்க அதுக்கு முன்னாடி இறந்து போன டெலோல இறந்து போன, இல்ல விடுதலை புலியில இறந்து போன அ தோழர்களுக்கு வீர வணக்க நிகழ்வு நடக்குது. அதுல டெலோ போய் என்ன பண்றாங்கன்னா, எங்க இயக்கத்துல இருந்தவங்களுக்கும் வீர வணக்கம் சேர்த்து செலுத்தணும்னு மக்கள்ட்ட போய் பிரச்சனை பண்றாங்க. அந்த பிரச்சனை சிக்கலாகி அதுல 2 பேர வந்து போராளிகள வந்து புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்கள சபாரத்தினத்துடைய ஆளுங்க புடிச்சும் போயிடுறாங்க. புடிச்சும் போனவங்கள கூட்டு வரதுக்காக தான் லிங்கம் போறாரு. லிங்கம் ஒண்ணும் அங்க சண்டைக்கு போகல. கேப்டன் லிங்கம் போனது நிராயுத பாணியா தான் போறாரு. கையில எந்த ஆயுதமும் எடுத்தும் போல. எல்லாம் தோழமை குழுக்கள் தானேன்ட்டு போறாரு. போய் அங்க பேச்சுவார்த்தைக்கு போனவர, அவர புடிச்சு சிறைப்படுத்தி, அவருடைய கண்ணுல துப்பாக்கிய வச்சு சுட்டு போடுறாங்க. இது இந்த செய்தி வந்து நெடுமாற ஐயாவுக்கு இந்த மாநாட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே கிடைக்குது. இப்ப மாநாடு முடியுது. மாநாடு முடிஞ்ச பிறகு 1 வாரத்துக்குள்ளால அங்க போர் வந்து புலிகளுக்கும், டெலோ அமைப்புக்கும் உச்சம் பெறுது. அந்த உச்சம் பெறுற நேரத்துல தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, புலிகளுக்கு ஆணையிடுறாரு. சபாரத்தினத்த உயிரோட புடிங்க. சபாரத்தினத்த அ அ கொல்ல வேணாம், உயிரோட புடிங்க அப்படின்னு உத்தரவு குடுக்குறாரு. ஆனா கள நிலவரம் அப்படி இல்ல. அவர் தான் முன்ன நின்னு களமாடுறாரு. அதனால அவர அடிக்க வேண்டியதா போயிடுது. அங்க இறந்துடுறாரு. இதுக்கும் பிறகு இவரு கலைஞர் இங்க என்ன அறிக்கை விடுறாருன்னாக்கா, "என்கிட்ட சயனைடு குப்பி இருந்தா கடிச்சிட்டு செத்துருவா" அப்படின்னு சொல்லி இவரு இங்க அறிக்கை விடுறாரு. அதிலிருந்து புலிகள வந்து மிக மோசமான அளவுல தரக்குறைவா இங்க வந்து விமர்சனம் பண்றாரு. கருவின் குற்றம் எங்க உருவாகுது பாருங்க. இவரு பிறந்த நாளுக்கு காசு வாங்கலங்கிற அன்னைக்கே இவரு புள்ளி போட்டாரு. பிரபாகரன அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இவரு வந்துட்டாரு. அதுக்கு ஏதுவா இருந்ததுன்னாக்க, இந்திரா காந்தி அம்மையாருடைய இறப்புக்கும் பிறகு இந்திய அரசியல் திசை மாறுது. அது குறிப்பா ஈழப் பிரச்சனையில் நேர் எதிர்மாறான நிலைகளை கொண்டு வருகிறது. அப்போது இங்க இவர் என்ன பண்றாருன்னா, உளவுத்துறைக்கு ஏற்ப கலைஞர் அவர்கள் செயல்பட்டுக்கின்னு இருக்காரு. அப்புறம் 77 எம்ஜிஆர் இறந்துருவாரு. அடுத்த ஆட்சியில அப்புறம் 79ல இவரு முதல்வரா வராரு. அப்படியே போயின்னு இருக்கு. இப்ப இந்த உளவுத்துறையினுடைய கையாளா இருக்கிறது தான் டெலோ. இப்ப இந்த டெலோ யாருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கலைஞருக்கு கையடக்கமானது. கலைஞர் அடியாளுங்கிற மாரி நீங்க வச்சுக்கலாம். இல்ல கலைஞர் கட்சி ஆளுங்கிற மாரி வச்சுக்கலாம். அப்ப அவங்க அப்படி செயல்படுறாங்க. இப்ப இப்படிப்பட்ட அமைப்ப விட்டு தான் புலிகள காலி பண்ண சொல்லி தேசிய தலைவர் இங்க இருக்கும் பொழுதே அங்க இயக்குது. வந்து அங்க இயக்குன மாரி எதிர்பார்த்த விளைவு நடக்கல. மாறா டெலோ அடிக்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா இபிஎல்ஆர்எஃப் களை இறக்குது. புலிகளுக்கு எதிரான நிலையில களை இறக்குது. இப்ப இந்திரா காந்தி அம்மையார் இருந்த வரைக்கும் வெளிநாட்டு வெளியுறவுத்துறையினுடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்திய, இலங்கை வெளியுறவுத்துறையினுடைய கொள்கைங்கிறது வேறு மாரியா இருந்தது. அவங்க க மேற்கு வங்கத்த பிரிச்சு குடுத்த மாரி, கிழக்கு வங்கத்த தனி நாடா குடுத்த மாரி, இப்ப ஈழத்தையும் தனி நாடா குடுக்கணும். ஆனா, அதே சமயத்துல நம்ம ராணுவத்தை இறக்கி அடிச்சு குடுத்ததா இருக்கக்கூடாது. ஒரு அந்த போராளிகளுக்கு நம்ம வலு சேர்த்தோம்னாக்கா, தானாவே வந்து அங்க பிரிக்க வேண்டிய நிலை வரும். அந்த கோணத்துல அவங்க செயல்பட்டுக்கின்னு இருந்தாங்க. ஆனா, இவர் வந்த பிறகு, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா வந்த பிறகு அந்த கோட்பாடு மாறுது. அப்ப உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா, போராளிகள வச்சு இலங்கை அரசுக்கு நெருக்கடி குடுக்கறது. போராளிகள தங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. போராளிகளுக்கோ, ஈழத் தமிழர்களுக்கோ விடிவு காண்றதுக்காக இந்தியா செயல்படல. இப்ப இலங்கைய சர்வதேச சூழலுக்கு ஏற்ப அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளினுடைய தளமாக, ராணுவ தளமாக இலங்கை மாறிவிடக் கூடாது என்பதற்காக, இலங்கையை இந்தியாவின் போக்குக்கு, இந்தியாவின் சொற்கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வருவதற்கு போராளிகளை இந்தியா படுத்தினார்கள். இதுதான் உண்மை. அப்படி போராளிகளை பயன்படுத்தும் பொழுது, டெலோ, ஈரோஸ், இபிஆர்எல்எஃப் போன்ற இயக்கங்கள் எல்லாம்
இந்திய உளவுத்துறைக்கு ராவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை மேற்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே தனித்த ஈழம் பெற வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கோடு களத்தில் நின்ற விடுதலை புலிகள் இதை ஏற்கவில்லை. இதுதான் அங்க பிரச்சனை. இப்ப ராவுக்கும் விடுதலை புலிக்கும் என்ன பிரச்சனைன்னா இதுதான். அப்ப இவங்களுக்கு ஒண்ணு நம்ம சொல்ல கேட்கறது இல்லங்கும்போது, இவங்க திட்டமிட்டபடி செயல்படுத்த முடியலங்கிறது ஒண்ணு. அப்ப மற்ற போராளிகளை குழுக்களை எல்லாம் வலுவிழக்கச் செய்து புலிகள் வளர்ச்சி நிலை அடையும் பொழுது, இவங்களுடைய அந்த திட்டமிடல் இவங்க எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலங்கும்போது, ஒரு சினம் புலிகள் மீது இந்திய உளவுத்துறைக்கு ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கௌரவ பிரச்சனையாவும் இது பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய வல்லரசு நாடு நம்ம சொல்றத அத்தனை போராளி குழுக்களும் கேட்டுக்கின்னு போறான். இவன் மட்டும் கேட்க மாட்டாங்கிற அது ஒரு கௌரவ பிரச்சனையாவும் இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் உளவு அமைப்புகள் இந்த போக்கை கையாண்டன. அப்ப இதன் விளைவாக பிரபாகரனை காலி பண்ணணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். உளவுத்துறையா இருந்தாலும் சரிதான், தமிழ்நாடு உளவுத்துறையா இருந்தாலும் சரிதான். இப்ப இது தமிழக அரசியல்ல அடுத்தது என்ன ஆகுதுன்னா 91ல அ அம்மையார் ஜெயலலிதா வராங்க. அவங்களும் புலிகளுக்கு எதிரான நிலைப்பாட தான் எடுத்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. காரணம் இவங்க புலிகளுக்கு ஆதரவு கலைஞர்ங்கிற பரப்புரை தமிழகத்தில் மேலோங்கி இருந்ததன் விளைவாக, கலைஞருக்கே எதிரி அவங்கங்கும்போது, அவங்க எதை ஏத்துக்கிறாங்களோ அத மறுத்து பேசணுங்கிற கோணத்துல தான் அவங்க நின்னாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த ஆழ்ந்த புரிதலும் இல்ல. அவங்க தனி எழுத்த ஏத்துக்கல, புலிகள தடை செய்யணும்னாங்க. தடை செஞ்சாங்க. எதிர்மாறா நடந்தாங்க. அப்ப 96க்கும் பிறகு 2001 வரை மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுது, எல்லாருமே போராளிகள் என்ன நெனச்சாங்கன்னாக்கா, இப்ப திமுக நம்மளுக்காக தானே பேசியிருந்தது. ஈழத்தமிழர்களுக்காக. நம்மளுக்கு நெறைய அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்காங்க வேற ஒண்ணும் இல்ல. எரிபொருளு, உணவுப் பொருளு, நோய்க்கான மருந்து. இது மட்டும் தமிழகத்துல இருந்து போறதுக்கு கடறு கடற்கரை பகுதி வந்து கொஞ்சம் வழிவிட்டா போதும் அவங்களுக்கு. அத தவிர வேற எதுங்கிருந்து அவங்க எதிர்பார்க்கல. அது தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல வந்து நெருக்கடி குடுக்காம கொஞ்சம் கண்ணும் காணாத மாரி இருந்தா போதும். ஆனா இந்த நெருக்கடி ஜெயலலிதா ஆட்சியை விட அதிகமாக கலைஞர் ஆட்சியில் இருந்தது. அப்போதே புலிகள் உணர்ந்து விட்டார்கள். இவர் நம்மளுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாருங்கிறத உணர்ந்துட்டாங்க. இப்ப இத இன்னொரு இடத்துல நம்ம சுட்டிக்காட்டுனாக்க, அமிர்தலிங்கம் கிட்ட வந்து கருணாநிதி பேசுறாரு. என்னங்கன்னா, இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடும்போது, அந்த ஒப்பந்தத்த ஆதரிச்சு, அமிர்தலிங்கம் அவர்கள் வந்து ஆதரவா அறிக்கை குடுக்கணும்னு இந்திய அரசு கேட்டுக்குது. இந்திய அரசு கேட்கும்போது, அப்ப அவரு என்ன சொல்றாரு, இல்ல திமுக தலைவர் ஏதாவது வருத்தப்படுவாரு. ஏன்னா, அவரு ஈழ ஆதரவு நிலையில வெளியில பேசிக்கின்னு இருக்கிற மாரி இருக்கிறதால வருத்தப்படுவாரு. அப்படின்னு அவரு யோசனை பண்ணும்போது, இல்ல, இல்ல அவரெல்லாம் இதுக்கு எந்த வருத்தமும் பட மாட்டாரு. நீங்க குடுங்கங்கிறாரு. அப்புறம் அவரு அப்புறம் அறிக்கை குடுத்துடுறாரு. ஒப்பந்தத்த ஆதரிச்சு அறிக்கை குடுத்துடுறாரு. அதுக்கும் பிறகு தமிழகம் வரும்பொழுது, இவரு ஐயா கலைஞர் அவர்களை சந்திச்சு கேட்கிறாரு. இந்த மாரி குடுத்தா உங்களுக்கு மறுப்பு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னங்கன்னு. அப்ப இவரு கலைஞர் சொல்றாரு, தலைவர் செல்வா காலத்தில் இருந்து நீங்களும், உங்களைப் போன்ற பல தலைவர்களும் ஈழத் தமிழர்களுக்காக எண்ணற்ற தியாகம் செய்திருக்கிறீர்கள். ஆனால் நேற்று பிறந்த பிரபாகரன் உங்களை எல்லாம் புறந்தள்ளி தன்னை முன்னிறுத்த பார்க்கிறான். இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்திய ராணுவம் இலங்கை சென்றுவிட்டது. இன்னும் ஒரு வார காலத்தில் பிரபாகரனுக்கு சரியான பாடத்தை புகட்டும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இந்த உடன்பாட்டை வரவேற்று அறிக்கை கொடுங்கள் என்று கருணாநிதி கூறினார். அதன் பிறகே அமிர்தலிங்கம் அத்தகைய அறிக்கையை கொடுத்தார். இப்ப கருவின் குற்றம் எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா? அதே நேர்காணல்ல அந்த நெறியாளர் கேக்குறாங்க, திருமாவளவனும், வைகோவும் வந்து அத மாரிதான் வளர்த்தெடுக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஆனா வேற அ மாரி அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்கய்யா? இல்ல இப்ப இங்க வந்து இப்ப அதுக்கு தான் இப்ப இந்த நெடிய இந்த வரலாற்று தரவுகளை உங்களுக்கு சொன்னா தான் யார் யார் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். இப்ப இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல வைகோவோ, திருமாவளவனோ, இல்ல கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற அந்த திராவிட இயக்கத்திலிருந்து வெளிய வந்தவங்க எல்லாமே உண்மையில உளப்பூர்வமா வந்து பங்காற்றியவங்க. அதுல எந்த குறையும் இல்ல. துவக்க காலம் அப்படிதான் இருந்தது. துவக்க காலம் அந்த முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம், 3 மாதங்களுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை வேற. 2008 மே, ஜூன்
அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்களுடைய நிலைப்பாடு வேற. அது நம்ம வந்து ஐயம் பண்றதோ, குறை கூறுறதுக்கான இது இல்ல. உண்மையிலேயே பாராட்டுனவங்க தான். அதுக்கும் பிறகு தலைகீழா நிலைமை மாறுது. இப்ப இப்படி வரும்பொழுது இத முடிச்சுடுறேன். அப்புறம் அதுக்கு விடைக்கு வரேன். இந்த 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த புலிகளுடைய அமைப்பை முற்றொழிப்புக்கு உள்ளாக்குவது இந்த ஆட்சி காலத்தில் முடிக்க வேண்டும். ஏன்னா, மத்திய அரசுல வந்து இது போயிட்டு அடுத்தது பிஜேபி வந்துட்டுனாக்கா, அவங்க இந்த பணிய ஆற்றுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா, இந்திய அரசினுடைய கோட்பாடு அதுதான். எந்த கட்சி வந்தாலும் அங்க விடுதலை இல்ல. தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான். அது வேறு. 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. தேர்தல் முடிவு வேறு மாறியாக இருந்து விட்டால், காங்கிரஸ் தோத்து தோத்து விட்டாக்கா, அப்புறம் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற மாரியா கொஞ்சம் காலம் தள்ளி போகும். அதனால அதுக்குள்ளாலயே முடிச்சுடணுங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கு தகுந்த மாரி திட்டமிடுறாங்க. உலக நாடுகள் எல்லாம் இந்தியா தான் அணி திரட்டி குடுக்குது. அங்க 2008லேயே புலிகளுக்கு வந்து வரக்கூடிய சப்ளைன்னு சொல்லுவாங்க. வெப்பன்ஸ் சப்ளை. அது வந்து நிறுத்தப்படுது. கிட்டத்தட்ட 13 கப்பல் ஆஸ்திரேலியாவுக்கும், அ இலங்கைக்கும் இடையில இந்து மாக்கடல்ல வந்து அழிக்கப்படுது. அப்ப புலிகள் வந்து திட்டமிட்டு அப்ப இந்தியா, ரஷ்யா, இந்தியாவுக்கு எதிரா இருக்கிற சைனா, இந்தியாவுக்கு எதிரா இருக்கிற பாகிஸ்தான், இந்த இன அழிப்புல அத்தனை நாடுகளும் ஒண்ணு சேருது. கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு மேல ஒண்ணு சேருது. அதுல முக்கியமான பங்கு வழி எடுத்து தலைமையேற்று நடத்துனது பூரா இந்தியா தான். அத மறுக்க முடியாது. அவங்க நேரடியா அதுல பங்கு பெற்றாங்க. அப்ப இந்தியா அங்க போர் நடத்திக்கின்னு இருக்கு. ரேடார் குடுத்திருக்கு. இந்திய போர்க்கப்பல் தான் அங்க போய் அடிக்குது. அமெரிக்க வ அ வ சேட்டலைட் தான் எங்கெங்கெல்லாம் புலிகளுடைய கப்பல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு குடுக்குது. இந்த அழிவுக்கு பிறகு ஆயுத வரத்து அவங்களுக்கு அந்த இன்புட் தடை செய்யப்பட்ட பிறகு, இவங்க ராணுவத்திலிருந்து எடுத்து இ போராடணும். கருவிகள எடுத்து போராடணும். இல்ல கையில இருக்கிறத வச்சு தான் போடணும். பேக் ஃபீட் கிடையாது. இவங்களுக்கு ராணுவ பின் சப்ளை வந்து அந்த பின்னூட்டம் கிடையாது. இப்படி போர் நெருக்கப்பட்டு, போரோடு புலிகளோடு மக்களும் நெருக்கப்பட்டு, அ கெ கிளிநொச்சி பகுதிக்கு இவங்களை ஒருங்கிணைக்கப்பட்டு, அதன் பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். அ முள்ளிவாய்க்கால் அனுராதபுரத்தில் இருந்து இவங்க புலம்பெயரும் போதே போர் முடிஞ்சிடுச்சு. அனுராதபுரத்திலேயே போர் உறுதியாயிடுச்சு. புலிகளுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. அப்ப அங்க உச்சகட்டத்துல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான 10,000, 5,000ன்னு மக்கள் செத்துக்கின்னு இருக்காங்க. புலிகளுடைய இதுவரைக்கும் புலிகள் முன்னேறி புலிகள் வெற்றி பெற்றத நம்ம வரலாற்றுல நெறைய படிச்சிருப்போம். இப்ப அது வாய்ப்பே இல்லாம போற நேரத்துல, இந்த போர நிறுத்தறதுக்கு இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கான விடைக்கு வரேன். அந்த சீமான் அவர்கள் வந்து கருவின் குற்றங்கிறதும், 2வது உளவுத்துறை அவரை களமிறக்கி, இங்க இந்த உச்சக்கட்ட போர் நடக்கின்ற காலத்தில் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய மக்கள் கொந்தளிப்பை நீர்த்துப் போக செய்ததற்கே சீமான் அ உளவுத்துறையால் களமிறக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்ட அவரு வைக்கிறாரு. இப்ப இந்த இடத்துக்கு தான் வரும். ஒண்ணும் முடியல. உச்சகட்டத்துல வந்து அந்த போர் நடக்குது. 2008 முடிஞ்சு 9 ஜனவரி துவங்கி அது சொல்ல முடியாத அளவுக்கு படுகொலைகள் உச்சம் பெறுது. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல் தலைவர்களும் பெரும்பாலும் உணர்வோட இருந்தாங்க. அரசியல் தலைவர்கள்ன்னு சொல்றத விட மக்கள் வந்து உயிர குடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஈழப்போர நிறுத்தறதுக்கு தங்கள் உயிர குடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. இங்க தலைவர்கள விடுங்க. தொண்டர்கள சொல்றேன். அந்த தொண்டர்கள் எல்லா கட்சியிலயும் பாமக, விடுதலை சிறுத்தை எல்லாம் முன்னணியில வந்து உயிரியகம் செய்ய தயாரா இருந்தாங்க. கொடுத்தாங்க. அப்படிப்பட்டு கொடுத்தவங்கள்ல திமுக காரங்களும் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, மதிமுக காரங்க இருக்காங்க. நெறைய பேரு தங்களுடைய உயிரை பலி குடுத்திருக்காங்க. இது முத்தாய்ப்பாக ஜனவரி 29, 2009 முத்துக்குமார் ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு தீக்குளிக்கிறார். அதற்கு அடுத்து 7/2 29 ஜனவரி 29 நம்ம உன்னிப்பா பார்க்கணும். ஜனவரி 29 இவர் தீக்குளிச்சு இறந்த உடனே தமிழகம் எங்கும் கொந்தளிப்பாகிறது. எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத மக்கள் எழுச்சி உருவாகிறன. ஒவ்வொரு அமைப்புகளும் வீதிக்கு இறங்கி போராடுகின்றன. 7/2 சீர்காழி ரவிச்சந்திரன். அவரு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரு.
ரவிச்சந்திரன் தீக்குளித்து இறக்கிறார். அடுத்தது சென்னை அமரேசன் 8/2/2009 அவர் தீக்குளிக்கிறார். 8ஆம் தேதி அவர் தீக்குளிக்கிறாரு. அதுக்கடுத்தது 18ஆம் தேதி, அதே பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கடலூர் தமிழ்வேந்தன் தீக்குளித்து இறக்கிறார். அதுக்கடுத்தது சென்னையைச் சேர்ந்த சென்னை தரமணியைச் சேர்ந்த சிவபிரகாசம் 21/2 இவர் அன்னைக்கு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துது திமுக. 21/2 அன்று திமுக நாடெங்கும் மாணவர் அணி, இளைஞர் அணி மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறது ஈழத்தில் போரை நிறுத்தச் சொல்லி. அதில் கலந்து கொண்ட திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த சிவபிரகாசம் தீ வைத்து கொளுத்திக் கொள்ளுகிறார், இறக்கிறார். அதுக்கடுத்தது 25/2/2009 சிவகாசி கோகுலகிருஷ்ணன் தீ வைத்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார். 26/2 வேலூர் வாணியம்பாடியைச் சேர்ந்த சீனிவாசன் தன்னை எரித்துக் கொள்கிறார். பள்ளிப்பட்டு ரவி 31/2 அவர் தீ வைத்து எரித்துக் கொள்கிறார். அப்ப பிப்ரவரி மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 7 பேர் இறக்கிறார்கள். ஜனவரி மாதம் முத்துக்குமார், மொத்தம் 8 பேர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசம் வரும்பொழுது மார்ச் 4 சென்னை ஓட்டாரியைச் சேர்ந்த எழில் வளவன் விடுதலை சிறுத்தை சேர்ந்த தோழர் தன் உயிரை ஈகம் செய்கிறார். அடுத்து 15 மார்ச் கடலூரைச் சேர்ந்த கடலூர் அன்னவள்ளி ஆனந்தன் விடுதலை சிறுத்தையைச் சேர்ந்தவர், அவரும் தன் உடலை தீக்கு இரையாக்குகிறார். அரியலூர் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த ராசசேகர் மார்ச் 16 பாமக கட்சியைச் சேர்ந்தவர், அவரும் தன் உடலை தீக்கிரையாக்குகிறார். புதுக்கோட்டை கொத்தமங்கலம் பாலசுந்தரம் மார்ச் 22 அவரும் தீக்குளித்து இறக்கிறார். சிவகாசி காமராஜபுரம் மாரிமுத்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் மார்ச் 22. அடுத்தது ஏப்ரல் 17 கரூர் சிவானந்தன் சென்னை வடபழனியைச் சேர்ந்தவர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு முன்னாடி தன்னை தீ வைத்து எரித்துக் கொள்கிறார். ஏப்ரல் 23 பண்ருட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணி, அவர் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர், அவரும் தீக்கிரையாகிறார். ஏப்ரல் 18 சங்கரன்கோவில் குருவிக்குளம் கிருஷ்ணமூர்த்தி, இவரு மொத்தம் 16 பேரு இந்த 2-3 மாசத்துல இறக்குறாங்க. அது இல்லாம மலேசியா, சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களிலேயும் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இப்படி அங்கங்கேயும் உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கு, மக்கள் கொந்தளிப்பு உச்சகட்டமாவது. இந்த காலகட்டத்துல சென்னை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல இப்ப இது பிப்ரவரியில நடக்குது, பிப்ரவரி 22 நினைக்கிறேன். அங்க என்ன நடந்ததுன்னா, உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளால காவல்துறையே வழக்கறிஞர்கள் போல உடை அணிந்துக்கணும், மேல வெள்ளை சட்டை, கீழே கருப்பு பேண்ட் போட்டுக்கணும், ஒரு வண்டி முழுக்க கருங்கல் எடுத்துக்கினேன். உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளால போய் இவங்க அங்க இருக்கிற வண்டி வாகனம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. அது சம்பந்தமான தரவு நம்ம ராவணா வலையொலியில பேட்டி கொடுத்திருக்காரு. அங்க இருந்த வழக்கறிஞர் ஒருத்தர் அத பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, போய் அங்க இருந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் அடிக்கிறாங்க, காவல்துறை கல்லால் அடிக்குது. இந்த வழக்கறிஞர் போல உடையணிந்தவர்கள் வழக்கறிஞர் எங்க நிக்கிறாங்களோ அங்க நின்னுக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க கல் அடிக்கிறாங்க. அந்த கல்லை பிடிச்சி திருப்பி அடிக்கிறவங்க வழக்கறிஞர் இல்ல, வழக்கறிஞர் உடையில இருக்கக்கூடிய காவல்துறைன்னு நீதிபதி சொல்றாரு. அவங்கதான் திருப்பி அடிக்கிறாங்க. வழக்கறிஞர்களுக்கு மண்டை உடையுது, பல நீதிபதிகளுக்கு மண்டை உடையுது. தலைமை நீதிபதி என்ன செய்யறதுன்னு முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப நீதிமன்றத்துல இருக்கிற உயர்மட்ட நீதிபதிகள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுக்கணும், ஆலோசனை முடிவெடுக்கணுங்க. இவங்க அரசு செயலகத்துக்கு, அதாவது உள்துறை செக்ரட்டரி, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு கொள்றாங்க. எந்த தொலைபேசி தொடர்பும் எடுக்கப்படல. அவர் சொன்னார்ல, கஸ்பர் சொன்னார்ல, ஒரு கொந்தளிப்பை சீர்குலைக்க, டைலூட் பண்ண, நீர்த்து போக செய்யவே கருவின் குற்றமாக, தாய்ப்பாலின் நஞ்சாக களமிறக்கப்பட்டவர் சீமான் என்றால், இத்தனை உயிர் பலிகள் நடந்த இடத்தில் ஏற்பட்ட போராட்டத்தை எல்லாம் சீமான் தடுத்தாரா, இல்ல திமுகவினுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் தடுத்ததா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை அடித்து
நீதிபதி மண்டைகளும் உடைக்கப்பட்ட பின்னர் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதுக்கு அடுத்த கட்ட 2ஆம் கட்ட நீதிபதிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வழக்கை அங்க நடந்த நிகழ்ச்சிக்கு கிரிமினல் ஆக்ட் அங்கேயே விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்கறதுக்கான அங்க ஒன்று கூடுறாங்க. நீதிமன்றம் கூடி அதுக்கான வழக்கு அங்கேயே போடப்படுது. அதுக்கான தீர்ப்பு அங்கேயே கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துகின்னு இருக்கு. ஆனா வெளிப்பக்கத்துல இங்க அடித்தடியில் ஒரு பக்கம் நடந்துகினே இருக்கு. காவல்துறைகள் அடித்துக்கினே இருக்காங்க. ஒரு 5 காவல்துறைகள் தலைமை நீதிபதி இருக்கிற அறைக்கு மேல ஏறி படியில ஏறி வராங்க. அதுல போய் இந்த அறிக்கை கொடுத்த ஐயா நீதிபதி ஐயா என்ன பண்றாரு, இடைமறிக்கிறாரு. அவங்களை தடுத்து நிறுத்துறாரு. அப்படி தடுத்து நிறுத்திக்கின்னு இருக்கிற நேரத்திலேயே உள்ள அங்க வந்து நீதிபதிகளை வச்சு உள்ளரங்கு கூட்டத்துல இவங்க அரங்கு நிகழ்ச்சி ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்துல உள்ள இருந்து யார் யாரு வராங்கன்னா, செக்ரட்டரி, தலைமைச் செயலர், தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலர் ஒரு அம்மா, அவங்க காவல்துறை தலைவர் போன்ற உயர் அதிகாரிகள் வந்து அங்க வராங்க. வரும்போது யாரா இருந்தாலும் நீங்க வெளியில உட்காருங்க அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இவங்க அதை கேட்கவே இல்லை. நீங்க முதல்ல பேசுறது நாங்க எங்களுடைய பேச்சை செவிமடுத்துட்டு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. பிப்ரவரி 19 முனைவர் அரங்க சம்பத்குமாருங்கிறது தான் நீதியை தேடின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து ராவண ஊடகத்துக்கு இந்த பேட்டியை கொடுத்தவர். இப்ப நீதிபதியை மீறி தலைமை நீதிபதி அது நீதிமன்றம். உங்க காவல்துறை அதிகாரம் எல்லாம் அங்க செல்லப்படக்கூடாது. இந்திய அரசியல் சட்ட முறை பிரகாரம் அங்கெல்லாம் எடுபடாது. காவல்துறை நீதிமன்றத்துக்கு கீழதான். அரசு நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுதான். நீதிக்கு உயர்ந்தது இந்திய அரசியல் சட்டத்துல எதுவும் இல்லை. அப்ப நீதிபதியினுடைய உத்தரவை மீறி உள்ள நுழையிறாங்க. எல்லாரையும் வெளியே என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு நீதிபதி கேட்கும்போது மத்தவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கிறாங்க. இவர் நீதிபதிக்கும் ஒன்றும் புரியல. சரி வெளியே போங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாரு. இவங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நீதிபதி எல்லாரையும் கூப்பிட்டு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணிக்கின்னு இருந்தாங்கல்ல, அங்க என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் குற்ற ஆவணங்கள் அறிக்கை தயார் செய்து கொண்டிருந்தார்களே, அதனுடைய வீச்சு திசை மாறுதுங்கிறாரு இவரு. அது கிரிமினல் ஆக்ட்ல இருந்து சிவில் ஆக்டுக்கா மாத்தப்படுது. இழப்பீட்டுக்கு பொருள் வாங்கிக்கிற மாதிரி கொண்டு போகப்படுது அப்படிங்கிறார். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்னைக்கு அந்த உயர்மட்ட குழு உள்ள அரசு சார்புல உள்ள வரலன்னா, தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்புங்கிறது மாநில அரசை நீக்குவது, சஸ்பெண்ட் செய்யறது, மாநில அரசை கலைப்பது. இந்த தீர்ப்பு தான் வரும். இதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் அங்க எடுத்த முடிவு. அந்த முடிவு தலைகீழாக மாற்றப்படுது. அப்ப இங்க மத்திய அரசினுடைய உளவுத்துறை, மாநில அரசினுடைய உளவுத்துறை, இப்ப கலைஞருடைய அரசு கலைக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா கலைஞர் வந்து இந்த காரியத்தில் இறங்கி செய்வாரா? இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இதற்கு முன்போ பின்போ வேற எந்த மாநிலத்திலேயோ இப்படி உச்ச நீதிமன்றத்திற்குள் உள் நுழைந்து ஒரு அரசின் நிர்வாகத்துறை, குறிப்பா காவல்துறை, நீதிபதிகளை அடித்த வரலாறு உண்டா? அப்ப அடக்குமுறைக்கு இதை விட உச்சம் என்ன வேணும்? எழுச்சிங்கும் போது தன்னையே தீ வச்சு அழிச்சிக்கிறார். இதுதான் குளத்தூர் மணி ஐயா அவரு சொல்லும் பொழுது சொல்லுவாரு, நாங்க எல்லாரும் உணர்வோட இருந்தோம். ஒரு ரசிகர் மன்ற மாதிரி தான் இருந்த மோஞ்சி ஒரு வெகுஜன மக்களை வழி நடத்தக்கூடிய நிலையில இல்ல. இப்ப அப்படின்னு நினைச்சு பாருங்க. 16 பேர் தீ வச்சு எரிஞ்சிருக்கா தற்கொலையாளி. அங்க கேப்டன் மில்லர் ஒருத்தவன் தான் தற்கொலை பண்ணனான். அவனும் உயிரை தான் கொடுத்தான், இவனும் உயிரை தான் கொடுத்தான். அவன் கொடுத்த ஒரு உயிர்ல 300 படை வீரர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். தற்கொலை போராளி அங்கையர் கண்ணி ஒரு உயிர் தான் பலி கொடுத்தாங்க. என்னங்க? பெரிய போர்க்கப்பல் உடைக்கப்பட்டது. ஆனா இங்க 16 உயிரை பலி கொடுத்திருக்கோம். அங்க ஒவ்வொரு உயிருக்கும் எதிர்வினை என்ன? இங்க 16 உயிரை நம்ம பலி கொடுத்திருக்கோம். தீயில எரிஞ்சிருக்கோம். எதிர்வினை என்ன? அப்பங்கும்பொழுது தொண்டர்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். தலைவர்கள் அதை முறைப்படுத்தி கொண்டு போகவில்லை. இங்கேயே ஒருத்தவன் வந்து ஒரு 4 பேரு தீ வச்சுக்கின்னு 4 பேரை கட்டி பிடிச்சின்னு சாகுற மாதிரி. இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்கள எல்லாம் அந்த அரசு சார்ந்தவங்கள 2 பேரை கட்டி பிடிச்சிக்கின்னு சாகுற மாதிரி இருந்தா ஒரு 18 பேருக்கு 8 மந்திரி சேர்த்திருந்தாக்க இங்க நடந்திருக்குமா? அப்படின்னா அப்படி இவங்க வந்து பயிற்றுவிக்கப்படல. இப்ப இவ்வளவு கொந்தளிப்பான சூழ்நிலையில நீதிமன்றத்துள்ள காவல்துறையை அனுப்புனது யாரு? அப்ப இவ்வளவு புரட்சியும் இங்க சீமான் அடக்கினாரா தமிழ்நாட்டுல? கருணாநிதி அடக்கினாரா? ஏத் கஸ்பர் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்ல. அங்க இருக்கிற
கொந்தளிப்ப வந்து போர்க்காலத்துல ஏற்படக்கூடிய தமிழ்நாட்டுல ஏற்படுற கொந்தளிப்ப சீரழிக்கிறதுக்கு சீமான் இறக்கப்பட்டார். அப்ப நோக்கமே கருவின் குற்றம், தாய்ப்பாலில் விஷம்ங்கிறவரு, இவ்வளவையும் இங்க நடைமுறைப்படுத்துனது, இதெல்லாம் வரலாற்று ஆவணமா இருக்கு. இவரு எதையும் மறைக்க முடியாது. எல்லாமே வரலாற்று ஆவணமா, புத்தகமாவோ, ஊடக பதிவிலேயோ, இப்ப நான் சொன்ன தரவுகள்ல எல்லாமே வரலாற்று ஆவணமா இருக்கு. எதையும் மறைக்க முடியாது. அப்ப இவ்வளவு கண்டிப்பாங்க ஐயா. கொடுமைகள செஞ்சு, மக்கள் எழுச்சிய இங்க சீர்குலைத்தது யார்? அப்ப தெளிவா இவரு தான் சீர்குலைச்சாரு. அப்ப இதுக்கு மேல மக்கள் என்ன செய்ய முடியும்? இப்ப இன்னொன்னு நம்ம இங்க சுட்டிக்காட்டலாம். இப்ப அவரு கேட்டீங்கல்ல, திருமாவளவன், மற்ற மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து எப்படி இருந்தாங்க? இவங்க உண்மையிலேயே அ துரோகிகளா? இல்ல நல்லவங்களான்னா, உண்மையிலே அன்றைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா, ஒண்ணும் செய்ய முடியாத நிலைதான். ஒண்ணும் செ உணர்வு வந்து இருந்தது. திருமாவளவன்லாம் உச்சகட்டத்துல வந்து அவரு பொங்கி எழுந்தாரு. இப்ப வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த வேல்முருகன்லாம் மிக ஒரு இந்த தலைமை வந்து உத்தரவு குடுத்திருந்தா போதும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவ்வளவு சேதாரங்கள் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உணர்வாளர்கள் இருந்தாரு. கடைசி நேரத்துல டாக்டர் ஐயாவ கூப்பிடுறாரு. வாங்க உண்ணாவிரதம் இருக்கோம்ன்னு. அவரு நீங்க முதல்வர கூப்பிடுன்னு சொன்ன உடனே, யார் வந்தா வாங்க, வராட்டி போனா போங்க. இப்ப நான் போய் உட்கார்றேன். சாகு வரை உண்ணாவிரதம் உட்கார்றேன்ட்டு, ஐயா திருமாவளவன் உட்காந்துட்டாரு. அதுவரைக்கெல்லாம் வந்து அந்த உணர்வுல அவரு தளர்வு உறல. அதுக்கு பிறகு கருணாநிதியினுடைய உளவுத்துறை அழுத்தம் கொடுத்தது, இவங்கள இயங்க முடியாம ஆக்கிட்டது. இதாங்க பிரச்சனை. இப்ப பாமகவோ, கண்டிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளோ ஒரு கலவர பூமியாக இந்த தமிழ்நாட்டை இவங்க 2 பேரும் எழுந்தா தான் முடியாது. அப்படி மாத்தணும்னாக்கா, அதனுடைய பின்விளைவை இவங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு சூழல் நடந்திருந்தா, கருணாநிதி அரசு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எப்படி துப்பாக்கிச் சூடு நடத்துச்சோ, வன்னியர் சங்க போராட்டத்தில் எப்படி துப்பாக்கிச் சூடு நடத்துச்சோ, அப்படி துப்பாக்கிச் சூட்டை நடத்தி ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொலை செய்வதற்கும் கருணாநிதி அரசு அன்று தயாராக இருந்தது என்பதை திருமாவளவன், மருத்துவர் ஐயா போன்றவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவங்களுடைய உணர்வு இருந்தா கூட, நம்ம தொண்டர்கள களம் இறக்கி, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள பலி குடுத்துறக் கூடாது. ஏன்னா, இங்க உட்கார்ந்திருக்கிறவன் வஞ்சகன். இவன் கொலை செய்யவும் ப துணி துணிஞ்சவன். இவன் எந்த ஒண்ணுக்கும் வந்து ஈவிரக்கம் காட்ட மாட்டான். இவனுக்கு பொறுத்தவரைக்கும் அதிகாரம், ஆட்சி. இந்த 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 செய்தியெல்லாம் அவங்களுக்கு உளவுத்துறையால கொடுக்கப்பட்டது. தமிழக உளவுத்துறையால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா, இவங்க அப்படியே ஒண்ணுமே எதுவுமே பதில் சொல்ல முடியாம செயலத்து நின்னது அப்படிதான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி வாழ்வுரிமை மாநாடு நடத்தினவரு. அங்க இறந்ததுல பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் பிள்ளைங்க தான் அதிகமா தீ வச்சு கொளுத்தி சாவறா. பாமக சாவறா. அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லாரும் அங்க தீ வச்சு தான் தேகத்தை எரிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய கொந்தளிப்பை திட்டமிட்டு அழித்தது கருணாநிதி அவர்கள். எனவே இவர் சொல்லும் கருவின் குற்றமும், தாய்ப்பாலின் விஷமம் என்பதும் அவருக்கு தான் 100க்கு 200 விழுக்காடு பொருந்துமே ஒழிய, இது சீமானுக்கு பொருந்தாது. சீமான் அப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு, அப்படிப்பட்ட எந்த கொந்தளிப்பையும் தமிழகத்தில் உருவாக்கவில்லை. அப்படி உருவாகுதுன்னா, அது அவரு தான் உருவாக்குறாரு. மத்தவெல்லாம் அத மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. நீங்க தேசிய தலைவருடைய படத்தையும், கொடியும் அவர் தான் ஏந்துறாரு. நீங்க வழக்கு குடுக்குறீங்க. அதை ஏந்தக்கூடாது. அது தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னு நீங்க எதிர் திசையில் தான் பயணிக்கிறீங்களே ஒழிய, நீங்க ஒண்ணும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா வந்து இங்க களத்துல குதிச்சு, அது சீமான் சேர்ச்சொல்ல. கண்டிப்பாய்யா. நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பூர்வமா எங்களிடம் பதிலளிச்சதுக்கு நன்றிங்க ஐயா. ஆ 360 ஊடக நேயர்களுக்கும், வையந்தழி வாழ்கின்ற தமிழ்ச் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தையும், நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.